ஓம் நம சிவாய. எல்லாருக்கும் வணக்கம் சாமி. சாமி, நம்ம ஒன் டே ஃபுட் சர்வீஸ் டெய்லி அன்னதானம் கொடுப்போம், ஞாபகம் இருக்கா? நம்ம ஒன் டே ஃபுட் சர்வீஸ் அருணையகம் அறக்கட்டளை சார்பாக நம்ம கிரிவலப்பாதையில் இருக்கிற சிவனடியார்கள், சாதுக்கள், வயதான பெரியவர்கள், அப்புறம் ஊனமுற்றவர்களுக்கான மிகப்பெரிய மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நம்ம இதோட 9வது முறையா நடத்துறோம். இந்த மிகப்பெரிய மாபெரும் மருத்துவ முகாம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளோட, ஆஞ்சநேயர் அருளோட இன்னைக்கு நடத்துறோம். இறைவன் அருளால இந்த மெடிக்கல் கேம்ப் நல்லபடியா நடக்கணும். எல்லாருக்கும் வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த மெடிக்கல் கேம்ப்ல உங்க உடல் சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளுக்கும், பெரிய வியாதிகள் இல்ல, ஓரளவுக்கு நீங்க மீடியமா இருக்கிற அனைத்து வியாதிகளுக்கும் இங்க வந்து டாக்டர்ஸ் இருக்காங்க, சிறந்த டாக்டர்ஸ் இருக்காங்க. இவங்க உங்களுக்கு ஆலோசனை வழங்கி உங்களுக்கு பிபி, சுகர், உடம்புல வேற எதனா ஃபால்ட் இருந்தா 1 மாசத்துக்கு கூட நீங்க மாத்திரை வாங்கிக்கங்க. இலவசமா மாத்திரை, மருந்து, டானிக்கு, சத்து டானிக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட எல்லா மெடிக்கல் கேம்ப்லயும் இது ஏற்பாடு பண்றது தான். இந்த வாட்டி இன்னும் கூடுதலாவே நிறைய மெடிசன்ஸ் வந்து ஏற்பாடு பண்ணிருக்கோம். அந்த பக்கம் கண்ணுக்கு ஹை கேம்ப் ரெடி பண்ணிருக்கோம். அந்த பக்கம் கண் பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் போய் பார்த்து தெரிஞ்சிட்டு, கண்ணுக்கு கண்ணாடி போடணுமா, புற விழுந்திருக்கா, அது எழுதி கொடுப்பாங்க ஆபரேஷனுக்கு. லாஸ்ட் டைம் ஒரு 10-12 பேர் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்தாங்க நம்ம சார்பா போயிட்டு. ஸோ எழுதி கொடுப்பாங்க. கண்ணில் எதனா ஃபால்ட் இருந்தால் அந்த மருந்து கொடுப்பாங்க, அதுவும் பார்த்துங்க. மெடிசன்ஸ் எல்லாமே கொடுக்குறோம், பயன்படுத்திக்கங்க. எல்லாமே காஸ்ட்லியான மெடிசன்ஸ். கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது இந்த மெடிக்கல் கேம்ப் போட்டுட்டு இருக்கோம். எல்லாரும் எங்களுடைய குடும்பங்கள், நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்றது எப்பொழுதும் நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் பயன்பெறுங்க. இந்த கேம்ப் டாக்டர் கிட்ட மருந்து சீட்டு இதெல்லாம் வாங்கிட்டு அங்க டோக்கன் எடுத்துட்டு போய் கொடுத்தீங்கன்னா இந்த டிஷர்ட் கொடுப்போம். எல்லாரும் சைஸுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கங்க. இந்த டிஷர்ட்ல வந்து சிவ அடியார்கள் நலன் அது மட்டும் தான் போட்டிருக்கு. கடவுளுக்கு செய்யறதுக்கு விளம்பரம் தேவையில்லை. இதுல சிவ அடியார்கள் நலன் முன்னாடியே போட்டிருக்கோம். ஓம் நம சிவாய அண்ணாமலையார் படம், பின்னாடியும் சிவ அடியார்கள் நலன் இது மட்டும் தான் போட்டிருக்கோம் இந்த டிஷர்ட்ல. குளிர்காலம் வருது, மழை காலம் வருது, நிறைய பேர் சட்டை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நைட்ல தூங்குறதுக்கு நிறைய பேர் ரொம்ப எதனா டிஷர்ட் வாங்கி கொடுங்க என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டியா டிஷர்ட் வாங்கிட்டு வந்திருக்கோம், பயன்படுத்திக்கங்க. சிவ அடியார்கள் நலன் எங்களால முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு உதவி, சரிங்களா? இது முடிஞ்ச உடனே டிஷர்ட் வாங்கின உடனே இத்தனை நாள் ஒன் டே ஃபுட் சர்வீஸ்ல ஒயிட் ரைஸ், ஒரு வெரைட்டி ரைஸ் அந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு போயிருப்போம். இன்னைக்கு வடை, கேசரி, பாதாம் கேசரி, சாப்பாடு, சாம்பார், ரசம், மோர், அப்பளம், கூட்டு பொரியல், ஊறுகாய் எல்லாமே, வாழைப்பழம் எல்லாமே தடபுடலா இன்னைக்கு நீங்க வந்து ஒரு கல்யாண விருந்து மாதிரி சாப்பிடணும்னு இன்னைக்கு காலையில இருந்து நிறைய பேர் ஆட்களை வச்சு, உங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி சாப்பாடு கொடுப்போம், நீங்க எல்லாருமே சாப்பிட்டு இருக்கீங்க, நம்ம எப்படி சாப்பாடு கொடுப்போம்னு தெரியும். ஸோ இன்னைக்கு அந்த சாப்பாடு எல்லாமே குவாலிட்டியா ரெடி பண்ணியிருக்கோம். வடை பாயசத்தோட உட்காந்து அங்க சாப்பிட்டுட்டு சந்தோஷமா மனம் மகிழ்ச்சியா போங்க. உடல் நலத்தையும் பார்த்துக்குங்க. உங்களுடைய அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னால் முடிஞ்ச அளவுக்கு, என்னால் முடியல, இறைவனால முடிஞ்ச அளவுக்கு நாங்க எவ்வளோ தொண்டு செய்ய முடியுமோ செய்யறோம். ரொம்ப ரொம்ப நன்றி. வந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஓம் நம சிவாய. பயன்படுத்திங்க சாமி, ரொம்ப நன்றி, பயன்படுத்திங்க. அண்ணாமலையாருக்கு, அண்ணாமலையாருக்கு, உண்ணாமலை அம்மனுக்கு ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஆரம்பிச்சிடலாம். டிஷர்ட் சைஸ் பார்த்து பிரிச்சு வச்சுங்க, சைஸ் பார்த்து பிரிச்சு வச்சுங்க. சரி வாங்க, ஃபர்ஸ்ட் இவருக்கு பாருங்க. மச்சுவாய் என்ன பேர் சாமி உங்களுது?
நந்தகுமார். என்ன ஊர் நீங்க? ராமநாதபுரம். இப்பதான் பாக்குறேன் உங்களை, ஒரு மாசமா பாக்குறேன்னு நினைக்கிறேன். 3 மாசமா. சரி. வாணா வாணா, அங்கிருந்தே வண்டியில வந்துட்டியா? சரி 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 சரி, பயன்படுத்தி. சரி சரிண்ணா, சரி. பா தம்பி, அக்கா அக்கா, நீங்க 2 பேரும் அங்க இலை போட்டுருங்க. இலை போட்டு தண்ணி வச்சிருங்க. 2 பேரும் இலை போட்டுருங்க. இலை போட்டு தண்ணி வச்சிருங்க. சாமி, யாராவது ஒரு 3 சாமி கொஞ்சம் கூட சாப்பாடு பரிமாறுறதுக்கு கொஞ்சம் கடைசி வரைக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? யாராவது ஒரு 3 சாமி 4 சாமி சாப்பாடு பரிமாறுறதுக்கு, ஒரு 3-4 சாமி மட்டும் வாங்கல சாப்பாடு பரிமாறுறதுக்கு. வாங்க சாமி, கொஞ்சம் அங்க போங்க. கீழே கீழே. சரி மாமா, இது பாரு, நீங்க சாமியை செக் பண்ணிட்டு டாக்டர் போங்க. பரவாயில்ல சாமி, வாங்க. அதுக்கு போய் நான் 5 பேர் 4 பேர் வாங்க வாங்க. அப்படியே பாரு, இப்படி லைனா உட்காந்துட்டீங்கன்னா இலை போட்டுடலாம். வாங்க வாங்க வாங்க. வா வா கிருத்திகா, உட்கார். பேசுறதுக்கு நேரம் இல்லை, உட்கார். 5 நிமிஷம் ஆகட்டும். இன்னும் வழி ஐயாது. அண்ணாமலையாருக்கு, அண்ணாமலையாருக்கு, அண்ணாமலை அம்மனுக்கு ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஐயா, இன்னைக்கு வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான மெடிக்கல் கேம்ப் போட்டிருக்கோம். மிலான சாப்பாடோட இன்னைக்கு அன்னதானமும் ரெடி பண்ணியிருக்கோம். அப்புறம் இலவச மருத்துவ முகாம் மெடிசனோட ரெடி பண்ணியிருக்கோம். பயன்பெற்றுங்க. அப்புறம் நம்ம டிஷர்ட் கொடுப்போம், அது முடிஞ்ச உடனே அதுவும் பயன்பெற்றுக்குங்க. ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது. ஓம் நம சிவாய. சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம சிவோ மனோரா சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சிவோ மனோரா சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சிவோ மனோரா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப அண்ணாமலையாருக்கு அரோகரா, அண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா, 12 சித்தருக்கு அரோகரா, 18 ஞானிகளுக்கு அரோகரா, 18 குருவிகளுக்கு அரோகரா, 64 நான்மார்களுக்கு அரோகரா, 18 சித்தர்களுக்கு அரோகரா. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. சாப்பிடுங்க சாமி, சாப்பிடுங்க சாமி. நம சிவாய. இப்படியே போய் சாப்பிட்டு டிஷர்ட்டை வாங்கிக்கோங்க, சாப்பிட்டு போயிடுங்க. சீட்டு தாங்க. மெடிசன் நீங்கள் மட்டும் தானா? இல்லை, நாங்கள் மேம் கூப்பிட்டு வரதுக்கு போயிருக்கோம். 4 பேர் நின்றுருக்காங்க. அவங்க சீட்டு கரெக்டாக பார்த்து வாங்குங்க பேரோட. நல்லா திருப்தியா இருக்கு. உணவு சூப்பரா இருக்கு. சாமி, எனக்கு டிஷர்ட் அடிச்சு கொடுத்ததுல இருந்து கடவுள் பேர் மட்டும் தான் போட்டிருக்கிறீங்க. அதனால எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. இதுக்கு மேல எனக்கு எதுவும் திருப்தி இல்லாத மாதிரி இல்ல. வேற எங்கேயுமே இதுவரை நான் பார்த்ததில்ல. ஒரே வார்த்தையா சொல்றேன், இதுதான் எனக்கு திருப்தி. கடவுளுக்கு ஒரு அனுகிரகம் செய்யறது, சிவனடியாருக்கு செய்யறதுன்னா இது இப்படிதான் செய்யணும். இதுதான் முறை. ஓம் நம சிவாய. நமச்சிவாய் சாமி, நமச்சிவாய். ரொம்ப சந்தோஷம் சாமி, ரொம்ப சந்தோஷம். வாங்க வாங்க. அவர் கொஞ்சம் பெருசா கொடுங்க டிஷர்ட். அந்த சைஸ் வச்சு 46 46 குடுறா.
அதே லூஸா இல்லை, அவ்வளோ லூஸா இல்லை. லூஸா இருக்கா? சரி சரி. சாமி ஷோல்டர் ஈஸ்ட் நீங்க மாலைலாம் இருக்கவே உங்களுக்கு அது தெரியுது. சீட்டிங்க தாங்க. ஏன்னா அந்த இது லென்த்து கேட்காதா? சளி ஜாஸ்தியா இருக்கு. சளி இருக்கு, மூச்சு வாங்க. சேஷா வேற எதுவுமே வரலம்மா உடம்புல. சுகர்லாம் கூட கிடையாது. சேஷா வீட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக ஒயர் பாக்ஸ் இருக்கு. டைட்டாக இருந்தது, இப்போ கொஞ்சம் அதிகமாக சீட்டிங் கொடுங்க. நல்லா இருக்கியா? எல்லாருமே வந்துட்டாங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஒரு 5 நிமிஷமா உட்காருங்க, ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க. தாத்தா என்ன சைஸ் உங்களுக்கு டிஷர்ட்? உடம்ப பார்த்து கொடுங்க. உன் உடம்ப பார்த்தா உன் உடம்ப டாக்டர் தான் பாப்பார், நான் என்ன பார்த்து கொடுக்கறது? இந்த போடுங்க, போடுங்க, போட்டு பாருங்க, போட்டு பாருங்க, போட்டு பாருங்க. உங்களுக்கு என்ன சைஸ்? 40. நாங்க போடுங்க, போட்டு பாருங்க. 40 உங்களுதும்? இந்தாங்க போட்டு டிஷர்ட் போடுங்க. நல்லா இருக்குதா? டிஷர்ட் நல்லா இருக்குதா? இந்த பாருங்க, இதுல வந்து சிவன் அடியார்கள் நலன், சிவ அடியார்கள் நலன் ஓம் நமச்சிவாய, பின்னாடி வந்து சிவ அடியார்கள் நலன் திருவண்ணாமலை, அப்படிதான் இருக்கும். நீங்க வந்து மழை காலம் குளிர்காலம் டிஷர்ட் பயன்படுத்திக்கங்க, ரொம்ப சந்தோஷம். அண்ணாமலையார் கருவர். சாப்பிட்டீங்களா? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி, நமச்சிவாய. மருந்து மாத்திரலாம் வாங்கினீங்களா? நமச்சிவாய். சந்தோஷம் சாமி, போயிட்டு வாங்க. நமச்சிவாய், நமச்சிவாய். வரவங்களுக்கு எல்லாம் கொடுங்க, என்ன எதிர்பார்த்துன்னு இருக்காதீங்க, வரவங்களுக்கு எல்லாம் கொடுங்க. இவரு கண்ணாடி, இவரு கண்ணாடி இப்ப கொடுக்குறீங்களா? கொடுங்க, சைன் போட்டுருங்க. நன்றி நன்றி நன்றி. உடனடி ட்ரீட்மெண்ட் ஆகுது. இதை தானே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அவங்க டோக்கன் கேட்குறாங்க, டோக்கன் கொடுத்தா போடுங்க, எடுத்துருங்க ஒரு ஃபோட்டோ. கண்ணாடி போட்ட உடனே பார்க்காதீங்க. கண்ணாடி எதுக்காக யூஸ் ஆகுது? படிங்க, சும்மா ஸ்டைலுக்காக கிடையாது. அது இந்த ஸ்டைலுக்கு போட்ட மாதிரி தெரியுதா? எழுத்துலாம் தெரியுதா? சந்தோஷமா? நமச்சிவாய. வாங்கிக்கிங்க சாமி, வாங்கிக்கிங்க சாமி. வருவான், நீங்க வரா வாங்க. சாமி அக்கா, இலை யாருன்னா ஒருத்தர் எடுங்க, வாங்க. இலை யார் எடுக்கிறது? இலை யார் எடுக்கிறது? தனாக்கா வா வா. சாமி அக்கா, இலை யாருன்னா ஒருத்தர் எடுங்க, வாங்க. இலை யார் எடுக்கிறது? இலை யார் எடுக்கிறது? தனாக்கா வா வா. சாமி செக் பண்ணிக்கங்க. சாப்பிட்டேனா? டோக்கன் எதுவும் கொடுக்கல. சரி, நீ கை கழுவணும் உட்கார சொல்கிறேன். சாப்பிட்டியா? நீ சாப்பிட்டே இல்லையா? சாப்பிட்டே இல்லையா? கல்யாண வீட்டில் புகுந்து பார்க்குற மாதிரி. நல்லா இருந்துச்சா சாப்பாடு? சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்குது சாப்பாடு. சாப்பாடு எப்படி இருந்தீங்கன்னா? சரி சரி. ஏன்னா நான் பாட்டில் கொடுத்துருக்கும் போதே தெரியும். சரி சரி. அதனால தான் நீங்கள் நம்ம ஃபுல்லாக எல்லாமே வடை பாயத்தோடு போட்டோம். நம்ம நல்லா இருக்குதா? சாப்பாடு நல்லா இருக்குதா? சாப்பிட நல்லா இருந்துச்சு. திருப்தியா இருந்துச்சா? திருப்தியா செய்யும். சரி சரி. நமச்சிவா. போயிட்டு வேணாம், போயிட்டு வேணாம். அண்ணா டிஷர்ட் எங்க வாங்கினியா? சரி சரி. என்ன நைனாச்சு? இல்லை ட்ராவல் செக் பண்ணாதான் கொடுப்பீங்கிறாங்க. அப்படியா நைனா? சரி, நீ போயிட்டு வாங்க. இப்போ டாக்டர் செக் பண்ணால் தான் கொடுப்பாங்களாம். குளிர்காலம் வருது, அதிகமா இதுல போகக்கூடாது. நீங்க பனியில பத்ரிநாத்தில் இருந்தீங்களா நீங்க? சரி சரி. சளி ஜாஸ்தியா தான் இருக்கு.
மெடிசன் தர நம்ம தரமே தான் மெடிசன். ஆதார் கார்டு வந்து அவங்க வேற எதனா ஐடி ப்ரூஃப் இருந்தால் தான் ஆதார் கார்டே வாங்க முடியும். நானும் நிறைய பேருக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் சார், இன்னும் இதுவாகல. இல்லை நம்ம ஜிஹெச்சில் வந்து ஆதார் கார்டு தேவைப்படாதுங்களே. நீங்கள் ஜிஹெச் போய் உங்கள் பேர் சொன்னீங்கன்னா போதும். எந்த ஜிஹெச்சில் ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க, உங்கள் பேர் வயசு சொன்னீங்கன்னா அவங்க சீட்டு கொடுப்பாங்க. அழகாக போய் நீங்கள் மெடிசன் வாங்கிக்கலாம். நீங்கள் 2 நாள் கழிச்சு வாங்க, நான் அந்த கேம்ப் ஃப்ரீயாக வரேன். நான் அங்கே சொல்லி விட்றேன், ஃபார்மசியில் சொல்லி விட்றேன், ஜிஹெச் ஃபார்மசியில் கொடுக்க சொல்கிறேன். சரி நீங்கள் வாங்கி இப்போ மாத்திரை வாங்கிக்கங்க, இப்போ மாத்திரை மருந்து வாங்கிக்கங்க. பார்த்துட்டீங்களா டிஷர்ட் வாங்கினீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் சார். நமச்சு கொஞ்சம் அவங்க லைனாக உட்கார விடா ஊரா. சரி சரி பண்ணிட்டு மாத்திரையே பார்த்துக்கணுமா? ஆமாம், அது பாத்திரம் பார்த்தேன்னா அவர் தான் பார்ப்பேன். வா 44 44 வா வாங்கிக்கவா ஐயா. இருக்கு தெரியல எனக்கு டிஷர்ட். ஆமாம் தரேன், எக்ஸ்ட்ரா தரேன், கொஞ்சம் நாளைக்கு தரேன். இன்னைக்கு இது கொடுத்துட்டு இருக்கோம், மெடிக்கல் கேம்ப் பார்த்துட்டு இருக்கோம். நான் ஒரு 5 நிமிஷம் இருங்க, நான் போடுறேன். ஒரு 5 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம். கண்ணுக்கு தனியாக அங்கே போங்க, கண்ணுக்கு தனியாக அங்கே போங்க. ஐயா சாப்பிட்றவங்க அக்கா அந்த இலையை எடுத்துருக்காக்கா, உடனே இலையை எடுங்க, அந்த இடத்த க்ளீன் பண்ணுங்க. போட்டு டிஷர்ட் போட்டுங்க. உன் ஃப்ரெண்டுக்கு டேய் அவருக்கு 44 டிஷர்ட் ஒன்று கொடுறா. இந்தா சரி ரைட். மாத்திரையெல்லாம் வாங்கிட்டேன். சரி ரைட், அவர் சொன்னா சரி, நான் என்ன சொல்ல போறேன்? 44 கைட்டு போடு. அப்படியே போட்டு கொடுப்பா. அப்புறம் இந்த டோக்கன் வேணுமா? அங்கே அந்த மருந்து சீட்லாம் அங்கே தானே இருக்குது. டோக்கன் இது பண்ணி போடு. வா நீ வா 42. மருந்து சீட் எங்கே வருது? போடு டிஷர்ட் போடு. நம்ம எப்படி பண்ணிட்டீங்க? அதோட ஒரு சட்டை கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்திருக்கு. ஏய் சூப்பரா இது போ, அழகா இருக்குது போ. வச்சுட்டே போதான் படுக்கலாம், வச்சுட்டு போதான் படுக்கலாம். நான் அப்படித்தான் படுக்கிறேன். நல்லா இருக்குதா? நல்லா இருக்குதா? தாராளமா இருக்குதா? சட்டை மேல போட்டுக்கிற நீ. கேட்ட வாங்கி குட்டாச்சா? ஆனா உங்களுக்கு இந்த பாரு, இவருக்கு ஒரு டிஷர்ட் வேணுமா? இவருக்கா? பாத்தியா இல்லையா? அது பெருகிட்டு அப்புறம் அந்த இடத்துல உட்கார வைங்க. முடியவே இல்லை. நானும் அப்பத்துலேருந்து கல்யாண வீடு மாதிரி ஆயிடுச்சு ஒரே நிமிஷத்துல. சரி பரவாயில்ல, பண்ணுங்க. சாப்பிடு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. கொஞ்சம் வேலை பார்க்க. சரி நீங்க சாப்பிடுங்க. உட்காருங்க. சாப்பிட்டீங்களா ஐயா? உட்காருங்க. நீ போமா, அங்கே போமா. ஐயா வாங்க நமச்சிவாய். சாப்பிடுங்க சாமி. சாப்பிடுங்க. டேய் ஆளுக்கு ஒரு இலை போட்டுருக்கலாம்ல இவனுங்களுக்கு, ஏண்டா? சரி சாப்பிடுங்க. ஆமா இது யாரு? இது யாரு இந்த பொம்பளை? என்ன வரைக்கும் கவனிக்கலையா? கவனிச்சு உக்கானுக்கிறது தான் எங்களுக்கு வேலைக்குது. கவனிச்சு உக்கானுக்கிறாங்க. வரேன் ஒரே நிமிஷம் சாமி. என்ன குறை? பாக்கெட் இல்லையா டிஷர்ட்ல? நான் அது பாக்கெட்டு கவனிக்கவே இல்லை. பாக்கெட் நான் அடுத்த வாட்டி வைக்க மாட்டேன், பாக்கெட் வச்சு தரேன். ஏன்னா நான் அப்படியே டிஷர்ட் சரி எல்லாருமே போட்டிருக்காங்கல்ல, எதனா போடுறதுக்கு பாக்கெட் வேணும். சரி வச்சு. ஆமா ஐயா, டாக்டர்கிட்ட செக் பண்ணிட்டு கையெழுத்து கேட்டாங்களா? பேனா எங்க? அது எதுக்கு போடுறது? பேனா ஒன்று இரு. என்கிட்ட இருக்கு. கண்ணாடிக்கா? இப்போ கண்ணாடி வாங்கிக்கோங்க. சரி சார், போயிட்டோம். வாங்கிக்கோ, மாத்திரை வாங்கிக்கோ. நம்ச்சல் மாத்திரை தான் இது. இதை பாரு, இது சிட்ரசன் நம்ச்சல் மாத்திரை தான் இது. சரியா?
வாமா, உங்களுக்கு டிஷர்ட் வேணுமா? டேய் இந்த டிஷர்ட் ஒன்று குடுறா இந்த அம்மாக்கு. சொல்லிட்டேன் நான் சீட்டு வாங்கிடுவாங்க. போடு இந்த அம்மாக்கு ஒன்று கொடுத்துரு. எக்ஸல் தான் 40 சைஸ் கொடு. பண்ணிட்டீங்களா? போட்டுங்க வாங்க வாங்கி 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 கண்ணாடி கூட வாங்கி கொடுத்துருங்க. கண்ணாடிக்கா? கிட்ட பறவை கண்ணாடி இதுக்கு முன்னாடி வாங்கலையா கண்ணாடியே? தூர பறவையும் கிட்டத்து பறவை தூரத்து பறவை தெரியல, குடி எழுத்து தெரியல. இப்போ தராங்களாமா? இல்லை நீங்கள் கையெழுத்து போட்டால் கொடுங்க. இப்போ தராங்களாமா? ஏய் சைஸ் பார்த்து கொடுறா, டிஷர்ட் சைஸ் பார்த்து கொடுறா. பாத்துட்டீங்களா? செக் பண்ணிட்டீங்களா? ஒன்றும் உடம்புக்கு இல்லை. இது டோக்கன் பாருங்க. அந்த சீட்டு நீங்க போய் பாருங்க. பிபி செக் பண்ணி சீட் வாங்கிடுவோம் போ. ஏய் இப்போ கண்ணாடி யார் யார் இப்போ இவங்களுக்கு ரீடிங் ப்ராப்ளமா? 4-5 பேருக்கு அவசியம். தூரம் இவருக்கு இப்பயே கண்ணாடி கொடுக்குறாங்க, சைன் போடுங்கன்றாரு. தலையை சேர்த்து நான் சொல்றத கேளு, நான் சொல்றத கேளு. தரமாட்டேன்னு சொல்ல. இந்த சீட்டு வச்சுக்கோ. ஆனா 2 சீட்டு எழுதுறீங்க தானே? 1 என்ட்ரி போடுறீங்களா? இந்த சீட்டு வச்சுக்கோ. இது வந்து தூர பார்வை இது, சரிங்களா? இந்த சீட்டு வந்து ஆனா இது எப்படி நான் கொடுக்கலாம்? போன வாட்டி மாதிரியே ஒரு 5 நிமிஷம் இருங்களா. இது இது எப்படி கொடுக்கலாம்? அந்த கண்ணாடி தூர பார்வை கிட்ட பார்வை இப்ப கொடுத்துருவோம். கண்ணாடி தூர பார்வை 4 நாள் ஆகும். இப்ப இந்த சீட்டு என்ன பண்ணல? போன வாட்டி 2 கொடுத்துருங்க. நீங்க கையெழுத்து போட்டு கடைக்கு அனுப்பிச்சீங்கன்னா உங்களுக்கு நான் கண்ணாடி இப்ப என்ன பண்றது? இல்லண்ணா 2 சீட்டு இருக்குண்ணா. பவர் என்ட்ரி போட்டுருங்க. பவர் போட்டுக்கினீங்களா? ஐயா என்ன பண்ணுங்க, நான் கையெழுத்து போட்டுறேன். 4 நாள் கழிச்சு அவங்க கடை வந்து அட்ரஸ் அவங்க கொடுப்பாங்க. ஆனால் அட்ரஸ் பின்னாடி கொஞ்சம் எழுதி கொடுத்துருந்தேன். அட்ரஸ் பின்னாடி எழுதி கொடுப்பாங்க. அந்த கடையாண்ட போயிட்டு வாங்கிக்கோங்க. உங்களுக்கு தூர பார்வையா கிட்ட பார்வையா? கிட்ட பார்வை. ஆனால் கிட்ட பார்வை நான் இங்கே கொடுத்துட்றேன். இந்தாங்க ஐயா, வாங்கி கண்ணாடி வாங்கிக்கோங்க ஐயா. கிட்ட பார்வைக்கு இப்ப கிடைக்கும் கண்ணாடி. சும்மா கண்ணாடி கொடுக்குறமேன்னு கையெழுத்து போட்டு கொடுக்க முடியாது. கிட்ட உங்க கண்ணு செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு கிட்ட பார்வைக்குன்னா இப்பயே கொடுத்துருவாங்க. தூர பார்வைக்குன்னா அது போய் லேப்ல ரெடி பண்ணி தான் கொடுக்கணும். 4 நாள் ஆகும். இப்ப கொடுக்குற கண்ணாடி கிட்ட பார்வைக்கு. உங்க கண்ணுல பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி தான் கண்ணாடி கொடுப்பாங்க, சரிங்களா? இந்த சீட்டு வச்சுக்கோங்க. நாளைக்கு நாளான்னைக்கு சாப்பாடு எடுத்துன்னு வருவேன். அப்ப இந்த சீட்டு காமிங்க, நான் கையெழுத்து போட்டு தரேன். அவங்க இடத்துக்கு போயிட்டு கண்ணாடி வாங்கிக்கோங்க ஐயா. அந்த கண்ணாடி கொடுக்க முடியாது ஐயா. உங்களுக்கு எப்படியா? எனக்கு புரியுத மாதிரி சொல்றாங்க, தெளிவா சொல்றாங்க. சாப்பாடு கொண்டு வரப்போ வர்றேன், உனக்கு எழுதி தர்றேன், கையெழுத்து போட்டு தரேன். அப்பவே அந்த ஆதரவு தான் வாங்கணும்னு சொல்றாங்க. உங்களுக்கு இன்னும் பார்வை இல்லை, அந்த பார்வை உங்களுக்கு வேணும். கெட்ட பார்வை, கிட்ட பார்வை வேண்டாம், கெட்ட பார்வை வேணும். லேப்ல போய் செக் பண்ணி தான் கொடுப்பாங்க. யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒரு நாளைக்கு 2 தடவை, காலையில இல்ல நைட்டு இல்ல கண்ணுல. தமிழ் தெரியுமா? தெரியுதா? ஏன்னா ஆந்திராக்காரங்க பாதி பேர் வந்துடுறாங்க. அதனால அவங்களுக்கு தெலுங்குலையும் பேசுற மாதிரி இருக்கும். அதனால தான் மருந்து பத்திரமா வச்சுக்கோங்க. என்ன சொல்லுங்க ஐயா. உங்களுக்கு தூர பார்வை கிட்ட பார்வையா? இருந்தாலும் ஒரு வாட்டி பாப்பாங்க, பார்த்துக்கோங்க. கண்ணு எரிச்சல் இருக்கும்போது மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சும்மா போட்டுட்டு இருக்க கூடாது. ஒரு நாளைக்கு 2 தடவை போடலாம். ஐயா கிட்ட பார்வைக்கு இப்பயே கையெழுத்து வாங்கிக்கோங்க. நாங்கள் சாப்பாடு பார்க்கணும், அந்தாண்டி பார்க்கணும். உங்களுக்கு தூர பார்வைனா நான் சாப்பாடு கொடுக்கும்போது எத்தனை வரேன்னா அப்போ சீட்டு கொடுனா நான் கையெழுத்து போட்டு தரேன். நான் சாப்பாடு வரும்போது நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. அப்போ நான் சைன் போட்டுறேன். அப்போ நீங்கள் போய் வாங்கிக்கோங்க. அவர் சொல்லிட்டாரு 4 நாள் ஆகும்னு. அதுக்கு முன்னாடி என்ன கஷ்டப்படுத்தக்கூடாது. ஏன்னா நானும் எல்லாத்தையும் இப்போ பார்க்கணும். ஆமாம் உனக்கு என்ன தாத்தா வேணும்? மாத்திரை எப்படி சாப்பிடுங்க? மாத்திரை எப்படி சாப்பிட்றதா? எல்லா மாத்திரையும் போட்டு தண்ணி குடிப்பாங்க. சாப்பிட்டு தான் குடிக்கணும். விலைக்குன்னு சொல்லி அது கேட்குறேன். இதை எழுதி கொடுத்துக்கிறாங்க பாருங்கண்ணா. இரவு சாப்பிட்டதுக்கு அப்புறம், அதே போல இதுவும் இரவு சாப்பிட்டதுக்கு அப்புறம், இதுவும் இரவு சாப்பிட்டதுக்கு அப்புறம். அரிப்பு சொன்னியா? உடம்பு அரிப்பு சொன்னியா? அரிப்பு மாத்திரை வந்து எப்பவுமே நைட்ல தான் கொடுப்பாங்க. ஏன்னா அரிப்பு மாத்திரை போட்ட உடனே தூக்கம் வரும். அதனால இரவு எழுதி கொடுப்பாங்க. சரியா? டாக்டர் தான் பச்சுன்னு வரணும். கிருத்திகா இவரு பாராமாமா இடிக்க போறாரு, இப்படிக்கா வராரு. கையெழுத்து நான் இப்ப போட்டு கொடுத்தேன்னா உனக்கும் எனக்கும் கன்ஃபியூஸ் ஆகும். நான் சாப்பாடு கொடுக்க வருவேன். அப்ப இந்த சீட்டு பத்திரமா வச்சு கொடு. நாளைக்கு நாளன்னைக்கே வருவேன். கையெழுத்து போட்டுறேன். இப்ப நான் போட்டு கொடுத்தா யாருக்கு போட்டு கொடுத்தனே தெரியாது. புரியுதா? புரிஞ்சுக்க நைனா, ப்ளீஸ் நைனா. வா சாமி.
எல்லாரையும் கூப்பிடுறா, வரவங்க எல்லாருமே கூப்பிடு. பொதுமக்கள் கூட எல்லாருமே கூப்பிடு, எல்லாருமே கூப்பிட்டு கொடு சாப்பாடு. எல்லாருமே கூப்பிட்டு சாப்பாடு கொடுங்க. யாருக்கு இல்லைன்னு அது இன்னைக்கு சாப்பாடு எக்ஸ்ட்ரா. இது என்ன யார் மாமா இது குந்தி நிக்குதே? சின்ன பாப்பா என்ன இலை வாங்க கண்ணு தெரியல. என்னென்ன வேணும்? வடை, வாழைப்பழம், கேஸ்ட். எந்த கேஸ்ட்? கேஸ்ட் வேணும். அப்புறம் மோர் ஒரு கிளாஸ் வேற. அப்புறம் என்னென்ன ஓக்குது? எல்லாத்தையும் சோறை தவிர எல்லாத்தையும் எல்லாத்தையும் ரொப்பி வைங்க. ஐயா பார்த்துட்டீங்களா? பார்த்துங்க சார். கண்ணுக்கு 3 நாளைக்கு முன்னாடி அரவணை போகணும். அங்கே தான் பார்த்துக்கிட்டோம். கருவலி மாற்றியாச்சு. இந்த கண்ணு வலி எடுக்கிறது போகணும். இது கருவலி மாற்றணும். இல்லைன்னா வலி எடுக்கிறதுக்கு முன்னாடி கான்ட்ராக்ட் லென்ஸ் வைக்கணும். சரி சரி சரி. கான்ட்ராக்ட் லென்ஸ் வைக்கணும். ஒரு நிமிஷம். 1000 ரூபா பணம் கட்ட சொன்னாங்க. இந்த பணம் இல்லாமல் வந்துட்டேன். நீங்கள் போய் அங்கே பாருங்க. சரி. அங்கே கான்டாக்ட் லென்ஸில் கண்ணாடியே போட்டுக்கலாம். கான்டாக்ட் லென்ஸ் தேவையில்ல, கண்ணாடி நான் தரேன். கான்டாக்ட் லென்ஸும் ஒன்று தான், கண்ணாடி ஒன்று தான். நீங்கள் அங்கே போங்க, நான் கண்ணாடி தரேன். உள்ள போங்க, உள்ள போய் செக் பண்ணுங்க. உள்ள அங்கே பாருங்க, அங்கே உள்ள. ஏன்னா ஒரு நிமிஷம். இது கண்ணாடிக்கா? இவ்வளோ பெரிய சமாளிக்கணும்னா பாருங்க. எல்லாரையும் சமாளிக்கணும் நான். ஏன்னா என்ன சைக்கிள் பத்திரமா வச்சுக்கிறா? சைக்கிள் பத்திரமா வச்சுக்கிறாராம். பத்தியா நம்ம கொடுத்த சைக்கிளை வீடு மாதிரி இருக்குது. நீ வீடே ரெடி பண்ணிட்டியா? நீனா பரவாயில்ல. நீனா நல்லா இருக்கா? நல்லா பயன்படுத்திக்கிறியா? சந்தோஷம் நைனா, ரொம்ப சந்தோஷம். சாப்பிட்டியா? சரி, நீ ஃபர்ஸ்ட் சாப்பிட்றதா சாப்பிடு. இல்லை அங்கே போய் டாக்டரை பார்த்துட்டு அங்கே சட்டை கொடுப்பாங்க. இது மாதிரி காவி கலர் சட்டை கொடுப்பாங்க. அதை வாங்கி போட்டுக்கின்னு நீ கிளம்பு. மருந்து மாத்திரை வாங்கி சைக்கிள் வரமா விடு. பரவாயில்ல மாமா, அந்த சைக்கிள் எவ்வளோ அழகாக பயன்படுத்தினுக்கிறாரு பாரு. சரிண்ணா. ஏய் என்ன அது என்ன ஒரு அமங்கலம் பண்ணி உட்காந்துக்கிறா? தூக்கி தொட்டில போடுறாங்க, நோண்டிங்கிறாங்க பாரு பள்ளம். என்னது என்ன வேணும்? சாப்பிட போய் சாப்பிட்டு வந்து அந்த இடத்துல வேலை உட்காந்தான். அப்புறம் என்ன பண்ணணும்னு நீ சொல்லணும். நான் பண்றேன். சரி அமுச்சு விட சொல்றேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இரு. 2 பேர் 4 பேர் போனோடனே அமுச்சு விட சொல்றேன். புரியுதுன்னா? அதுதான் டோக்கன்ல நம்பர் போட்டு அனுப்புறது. நீங்க நம்பர் பிரகாரம் சீக்கிரமா வந்திருக்குன்னு சொல்றோம். 650வது நம்பர் டோக்கனு ஃபர்ஸ்ட் வராரு. 3வது நம்பர் டோக்கனு லாஸ்டா வராரு. கண்ணாடி யாரு? கண்ணாடி இப்ப கொடுக்குறாங்களா? கண்ணாடி இல்லையா? தூர பார்வை கண்ணாடியா கிட்ட பார்வை? கொடுங்க. ஏமா எவ்வளோமா சுகர் இருக்குது? சுகர் எவ்வளோ? நார்மல்னு சொல்லாதம்மா. அப்பப்போ வந்து ஸ்வீட் கேட்டுக்கிறாருமா. சரி சாப்பிடு. மாத்திரலாம் வாங்கினியா? வாங்கினியா? சரி வாங்கி சாப்பிட்டியா? நீ சாப்பிட்டே இல்லையா? சாப்பிடணும். போய் சாப்பிட்டு போய் உட்காந்து சாப்பிட்டு. கொடுத்தாரா? சரி சரி சரி. இந்த பார், நீ கேப்பல்ல எப்பவுமே சாப்பிடறதுக்கு முன்னாடி மாத்திரை வாங்கி கொடுன்னு. அந்த மாத்திரை சேர்த்தே கொடுத்துக்கிறோம். இந்த பாரு, மருந்தோட கொடுத்துக்கிறோம். சரியா? மருந்து எவ்வளோ சொல்லு? 675 ரூபாய். என்ன போட்டுது? 600 இல்ல 675 தான் கொடுக்குறோம். வச்சுக்கோ. டிராப்ஸ்லாம் இங்கே தான். ஆமா, அங்க போய் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணுவாங்க. வாங்க. நீங்க எல்லாருமே ஒரு இடத்துல சும்மா உட்காந்துக்கிறீங்க. ஒரு கும்பலா மொத்த சாமியார்களும் சாதுக்களும் அங்க உட்காந்து மீட் பண்றீங்க. சும்மா ஜாலியா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசியிருந்தாலும் நேரம் போயிடும். அதை விட்டுட்டு என்ன பண்றீங்க? நான் சீக்கிரமா கிளம்பணும்னு சொல்லிட்டு அங்க போய் சும்மா தான் உட்கார போறீங்க. நல்லா இருக்கா? டோக்கன் கரெக்டா இருக்கா? இல்ல இதை விட பெருசா போட்டுக்கிறீங்களா? நல்லா இருக்கா? சரி சரி. நமச்சிவாய். 46 கொடுத்தாரு இல்லைங்க, எனக்கு 42. சரி சரி. கரெக்டா இருக்கா? போட்டு பாருங்க சார். அவருக்கு பெருசு கொடுறா. 46. கொடு ஐயா. போட்டு பாத்துங்க ஐயா. கரெக்டா இருக்கா? செல்லு கணேஷ் 1 ஃபுட்டு
மேலும் மேலும் சிறப்பாக இன்னும் நல்லா செய்யணும், இன்னும் நிறைய பேருக்கு செய்யணும். கண்ணாடி வாங்கிட்டீங்களா? டிஷர்ட்டு குளிச்சுட்டு போட்டுக்கோங்க. சரி, நமச்சிவாய். திருவண்ணாமலை டிஷர்ட்டு நம்பர் 1 குளிருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்ணாடி வாங்கிட்டீங்களா? கண்ணாடி வாங்கிட்டீங்களா? சிவாய் நம்ம போயிட்டு வாங்க. நமச்சிவாய். ஒன்றும் கிடையாது. போயிட்டு வாங்க. நல்ல அருமையான ஓசரிப்பு ஐயா, நல்ல அன்னதானம், அருமையான அன்னதானம், நல்ல டாக்டரினுடைய இதுகள் எல்லாம் நல்ல அருமையான இதை பார்த்தா மாத்திரை மருந்து எல்லாம் இலவசம். டிஷர்ட்டும் ஐயா கொடுத்தாங்க. நல்லபடியான ஓசரிப்பு, அருமையான இதில் இது பண்ணி நல்ல அருமையாக நல்ல ஒரு இதில் நல்ல உணவு எல்லாம் இது பண்ணி நல்ல ஓசரிப்போடு நல்லபடியாக பண்ணி வராங்க. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரம் ஆண்டு வாழ வாழ வாழ்க வேண்டும் என்று அண்ணாமலையா புண்ணியத்தில், அருணாச்சலேஸ்வரனுடைய புண்ணியத்தில் நமச்சிவாய ஐயா, நமச்சிவாய திருச்சிற்றம்பலம். ஆமா தெரியும் தெரியும். இந்தாங்க போவாங்க. இப்ப கண்ணாடி தராங்க. இப்ப கண்ணாடி கொடுக்குறாங்களா? அம்மா போய் சாப்பிடுங்க, போங்க போய் சாப்பிடுங்க போங்க. அதான் இப்ப கொடுக்குறாங்களா கண்ணாடி? 2 நாள் ஆகுமா? நான் சாப்பாடு கொடுக்க வரேன். அப்ப கொடு, நான் சீட்ல சைன் போடுறேன். சரியா? போயிட்டா போ. எல்லா சாமியாரங்களும் என்ன பண்ண போறீங்க ஐயா? போய் அங்க போய் அவங்க இடத்துல உட்கார போறீங்க. இன்னைக்கு இவ்வளவு சாமியாரங்களும் ஒரே இடத்துல நீங்க பார்க்கும்போது ஒரு 4 பேர் பேசி கொஞ்சம் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா எல்லாருமே உடனே கிளம்பணும். அப்படி அங்க போய் என்னதான் பண்ண போறீங்க? கப்பல் எதனா தள்ளி விடணுமா நீங்க கடல்ல இறங்கி? எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கு உடனே கிளம்பணும், சீக்கிரம் பாருன்றீங்க. இல்ல இவ்வளவு பேர் ஒன்னா ஒரு இடத்துல சேர்ந்துக்கிறீங்களா? ஒரு அரை மணி நேரம் ஒரு நாள், நீங்க ஒரு நாள் அரை மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கலாம்ல. அங்க வந்துட்டு இல்ல எனக்கு அங்க வேலை இருக்குது அப்படின்றாங்க. புரிஞ்சுக்கணும்ல, இவ்வளவு பெரிய விஷயம் பண்றோம், கொஞ்சம் நம்ம கூட ஒத்து வைக்கணும் இல்லையா? டோக்கன் எடுத்து கொடுத்துட்டு எனக்கு அங்க பை விட்டுட்டு வந்துட்டேன்றாரு. பை அங்க விட்டுட்டு வந்துட்டாராம். ஒரு 5 நிமிஷம் இருங்க ஐயா. எல்லாரும் செக் பண்ணி உங்களுக்கு பிபி சுகரை செக் பண்ணி. எனக்கு பிபி நிறையவே இருக்கும். கடைசியில பாருங்க, நீ தானே அதுதான் பாப்பாங்கல்ல. ஆமா, எனக்கு இந்த கார் பாதை கண்டிப்பா உனக்கு எல்லாமே பார்த்து உனக்கு பொறுமையா பாக்குறோம். இன்னும் பொறுமையா ட்ரீட்மெண்ட் பண்ணு. சாப்பிட்டீங்களா? உட்காந்து சாப்பிட்டேன். சரி சரி சரி. சாப்பிட்டீங்களா நீங்க? கண்ணாடி வேணுமா? இப்ப ரீடிங் கிளாஸா? இப்ப எழுதி கொடுத்தாரா கிட்ட பார்வைக்கு? இது என்ன மாமா எங்க போனாலும் வந்துடுது. இது ஒரு நிமிஷம் எழுதணும், சைன் போடணும். டேபிள் மாதிரி கரெக்டா டேபிள் மாதிரி இருக்குது. சும்மா சொன்னேன். அங்க போய் இது பண்ணிட்டு இந்த கண்ணாடி வாங்கினு அங்க சீட்டு கொடுங்க, டிஷர்ட் கொடுப்பாங்க. உனக்கு போ, அங்க போய் குட்டாக்கணும் கொடு. அங்க போய் கொடு. அம்மா க்ளீன் பண்ணிட்டு உடனே உட்காருங்கம்மா. காட்டு கொஞ்சம் வேகமா க்ளீன் பண்ணுங்கக்கா. இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் வேகமா கொஞ்சம் பண்ணுங்க, கோச்சிக்காதீங்க. சாப்பிடுங்க சாமி. சாப்பிட்டீங்களா? உட்காருங்க, அப்படி உட்காருங்க. ஐயா என்ன பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டு வாங்க. பொறுமையா பார்க்கலாம். பொறுமையா கூட வாங்க. இன்னைக்கு இங்க பாருங்க 4 மணி வரைக்கும் இருக்குது, 5 மணி வரைக்கும் இருக்குது. அதனால போயிட்டு கூட வாங்க. எங்க இருக்குது டோக்கனு? இங்க வச்சுட்டு உட்காரு, ஒரு 5 நிமிஷம் உட்காரு. ட்ரெயின் வரதுக்கு இன்னும் 5 நிமிஷம் ஆகும். ஆமா, வந்தவொடனே ஏறிடுவேன். உட்காரு. சரி, இவன் வந்து நான் படிக்கிற ஸ்கூல்ல ஜூனியர். இவன் பிடெக் கிராஜுவேட். நல்லா படிப்பான், நல்ல பேச்சு போட்டி அது இதுன்னு எல்லாமே நல்லா திறமையான பையன், நல்லா படிப்பான். வாழைப்பழம் எடுத்து வைங்க. குரங்கு ஓடி எடுத்து பாரு. என்னடா இடி இடிக்குதுன்னு பாக்குறேன் வெயில் இடத்துல. நல்லா படிப்பான் சார் இந்த பையன். அவன் என்னன்னு தெரியல, அவனுடைய எங்கேயுமே போய் அவனால ஒரு இடத்துல ஸ்டெபிலிட்டியா நிக்க முடியலையா. மைண்டு வேற மாதிரி மாறிடுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லோ பிபி, அதனால 10 இயர்ஸ்ல ஒரு 3 இயர்ஸ் ஒர்க் பண்ண முடியுது. அதுக்கப்புறம்லாம் ஒர்க் பண்ண முடியாது. ஒர்க்கிங்
விட்டுட்டீங்களா கம்ப்ளீட்டாக? ஆமாம், ஒர்க் வந்து அவங்க ஃபிட்னஸ் பார்க்குறாங்க. டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஃபிட்டாக இருந்தால் அவங்க கொடுக்குறாங்க. ஃபிட்னஸ் இல்லைன்னா 10 இயர்ஸ்ல 3 இயர்ஸாக லைசன்ஸ் கொடுக்குறாங்க. ஏன் இப்போ கம்ப்ளீட்டாக பிளட் டெஸ்ட்லாம் பார்த்து பண்ணிக்க வேண்டியது? அதுக்கு தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போயிட்டு இருக்கோம். ஸோ அது ஃபிட்டாக இருந்தால் அவங்க தைராய்டு வச்சு பார்க்குறாங்க. ஃபிட்டாக இருந்தால் லைசன்ஸ் கொடுக்குறாங்க, ஒர்க் பண்ணுறோம். ஃபிட் இல்லைன்னும் போது நாங்கள் ஏன்னா வர கெஸ்ட்டு வந்து நாங்கள் ஹேண்டில் பண்ணணும், நாங்கள் ஃபிட்டாக இருக்கணும். ஏன்னா அவங்களே இப்போனா மறந்துட்டு ஐடி கார்டு போட்டு வராங்க, யாருமே தெரியல வராங்க. அவங்களுக்கு நாங்கள் தம் அடித்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நாங்கள் ஹெவியாக சாப்பிட்டு ரொம்ப ஃபிட்டாக இருந்து அந்த சேஃப்டியாக பண்ணோம்னா நல்லா இருக்கும். ஸோ அதனால் ஃபிட்னஸ் இல்லாதால எந்த ஒர்க்குக்கும் போக முடியாது. இப்போ என்ன பண்ற அந்த டூரிசம் டிபார்ட்மெண்ட் தான் இருந்தோம், இந்த லைசன்ஸ் கொடுக்கல. சரி, ஃபிட்னஸ் லைசன்ஸ் இங்கே அப்படியே சாமியாராகவே ஆகிட்டான். வேற எந்த வேலையும் பார்க்கல, இங்கே அப்படியே ரோட்டில் இருக்கான். சரிடா, இப்போ வாங்கிக்கிறேன்னா மாத்திரம் வாங்கிட்டியா? காலையில் ஒரு முடி நைட்டு ஒரு முடி கத்தி இல்லை கையில், கத்தி இல்லையா கையில்? குத்தி வருது. வாங்க போய் சட்டை வாங்கிக்கோ, உள்ள போ வாங்கிக்கோ. இப்போ கண்ணு எங்கே உள்ள பார்க்குறாங்க. ஏன்னா இந்த கண்ணு வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. சரிங்க. கண்ணு ஆயில் வச்சுருக்கேன். போய் நம்ம அரேஞ்ச் ஹாஸ்பிட்டலில் 3 மாதம் வந்து கிளியர் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்து பண்ண முடியல. சரி போங்க, உள்ள பார்க்குறாங்க. இது இது தூர பார்வையா? நான் சாப்பாடு எடுத்துட்டு வருவேன்ல, அப்ப கொடுங்க இந்த சீட்டு. சரிங்களா? தூர பார்வை கண்ணாடி இப்ப வேணாம், கிட்ட பார்வைக்கு மட்டும் இப்ப வாங்கிக்கோங்க. எல்லாருமே கூப்பிட்டு சாப்பாடு கொடுங்க. வெளியில வரவங்க போறவங்க எல்லாருமே டேய் பாக்கெட்ல வச்சுக்கோ. சரியா? ஏல பெருக்கு 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 சொல்லுங்க அருணா. சாப்பிட்டீங்களா? பண்ணி வாங்கினியா? வாங்க, அப்போ வாங்க. பார்த்துட்டு டாக்டர் பார்த்துட்டு போங்க. சரிங்களா? என்ன பண்ண போறா? டீ ஷர்ட்டா? உனக்கு என்னதுக்கு டீ ஷர்ட்டா? சந்தோஷமா இருக்கா? திருப்தியா இருக்கா? சாப்பிட்டியா நீ? நல்லா இருக்குதா? 2 கரண்டி கேசரி சாப்பிட்டியா? சரி சரி, நல்லா இருக்கா? சரி, டீ ஷர்ட் ஒன்று கூட இருக்கு போட்டுக்கிறேண்ணா. சும்மாவே கண்ணாடி வாங்குறாங்க. நான் போன வாட்டி கேம்ப்ல வாங்கினவங்களாம் கூட, நான் அங்க ஒருத்தர் போன வாட்டி கேளுங்க, நான் கேட்டேன். போன வாட்டி கேம்ப்ல வாங்கின வாங்கி போறாரு. பார்த்து கொடுங்க நான் தயவு செய்து. ஐயா இது வந்து தூர பார்வை கண்ணாடி. ஐயா ஒரு தூர பார்வை கண்ணாடி தானே இது? நான் சாப்பாடு கொடுக்கும் போது அப்ப கொடுங்க அந்த சீட்டு, கையெழுத்து போட்டு தரேன். தூர பார்வை கண்ணாடிங்க இது. இதுல அண்ணா இதுனா தூர பார்வையா கிட்ட பார்வையாண்ணா? இவருக்கு தாத்தா இது கடையாண்ட போகணும் தாத்தா. இது வந்து நான் சாப்பாடு கொடுப்பேன்ல, அப்ப நான் என்கிட்ட காமி இந்த சீட்டு, கையெழுத்து போட்டு தரேன். அப்ப நீ கடையாண்ட போ. சரியா? உங்களுக்கு கிட்ட பார்வையா? ஆபரேஷன் பண்ணணும்னு எழுதி கொடுத்துக்கிறாங்க. கண்ணாடி இல்ல, உங்களுக்கு கண்ணாடியே போட்டாலும் தெரியாது. இந்த மாதிரி சர்ஜரின்னு எழுதி கொடுத்துக்கிறாங்க. அண்ணா நீங்க எல்லாருமே இப்ப கண்ணாடி கொடுக்குறீங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. நான் இவங்க எங்க எழுதவே இல்லையா? அங்க போய் பாருந்தீங்கன்னா கொஞ்சம். இது வந்து ஆபரேஷன். ஆனா இது அட்ரஸ் எழுதி கொடுத்துருங்க. சர்ஜரிக்கு பின்னாடி அட்ரஸ் எழுதி கொடுங்க. ஸ்கூல் அட்ரஸ் எழுதி கொடுங்க. நீங்க போங்க. நம்ம கண்ணால் ஆபரேஷன் பண்ணல, கெட்ட பார்வை கண்ணாடி வேணும். ஆமா, பார்த்து வாங்கிக்கோங்க, பார்த்து வாங்கிக்கோங்க. எடுத்துக்கோங்க ஐயா. உங்களுக்கு தூர பார்வை தெளிவா இருக்கா? கண்ணு தாங்க. நீங்க போய் ஃபர்ஸ்ட் செக் பண்ணீங்க, அப்புறமா இது பண்ணி ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. சீட்டு கொடுப்பாங்க. தாத்தா ஒரு 188 வாட்டி சொல்லிட்டேன் தாத்தா, சொல்றது கேளு தாத்தா. நான் சாப்பாடு கொடுக்க வரேன்ல, அப்ப வந்து இந்த சீட்டை காமி. சரியா? நீ சாப்பிட்டே இல்லையா? போய் மறுபடியும் இன்னொரு வாட்டி சாப்பிடு. டீ ஷர்ட் வாங்கினியா? கரெக்டாக போட்டு பார்த்தியா? கரெக்டா இருக்கா? சரி சரி.
10 போகுமா? நான் அதுக்குன்னு வந்து 22 சைஸ் கொடுத்தேன் பத்துருமா. ஆனா நீங்க பேசுறதுலாம் இருக்குது பாரு. தப்பா பேசுறப்பா. சாப்பாடு கடவுள் புண்ணியத்தில் இது எல்லாமே எந்த ஒரு குறை இல்லாம அண்ணாமலையார் மூலியமா எல்லாருக்கும் நன்றி. குத்தாலேருந்து இது நிமிஷத்தை தினந்தோறும் ஒன்லி ஃபுட்டிலிருந்து தினந்தோறும் உணவு மத்தியான நேரத்தில் அடியார்களுக்கு சாதுக்களுக்கு மிக சிறப்பான வழிபாடு செய்கிறீங்க. அது இல்லாமல் இன்று மருத்துவ முகாம் வச்சு உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருந்து, கண்ணு பார்வை குறைபாடு இருவர்களுக்கு கண்ணாடி மற்றும் டிஷர்ட்டு எல்லாமே கொடுத்து மிக சிறப்பான அன்னதானத்தை வழங்கி மிக சிறப்பாக செஞ்சீர்கள். உங்களுக்கு ரொம்ப நன்றி. நமச்சிவாய். ரொம்ப சந்தோஷம். சாப்பாடு எல்லாமே அருமையாக இருந்தது. ரொம்ப சந்தோஷம். மெடிக்கல் உடம்பு கிடம்பு ஏதாவது பாதிப்பு இருந்ததுனால சரி பண்ணுறதுக்கு ஒரு வழியாக இருந்தது. சிவாய் நம்ம எல்லாமே நல்லா இருந்தது. நன்றி தாத்தா. நன்றி தாத்தா. நன்றி. சாப்பிட்டீங்களா? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? எல்லாம் நடக்குது. நமச்சிவாய். நமச்சிவாய். வாங்க வாங்க வாங்க. கேமராமேனை கவனிச்சாம சாமி. அவரு தானே எல்லாத்தையும் படம் வாங்கிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? நமச்சிவாய். வாங்க. ஐயா நன்றி. எங்களுக்கு எல்லாம் இதுதான் எல்லா உதவியும் பண்ணுறாரு. எது கேட்டாலும் உடம்பு சரியில்லை, சாப்பாடு இல்லை, ஒரு உதவி வேணும் அப்படின்னா எங்களுக்கு எல்லாமே செய்வார் இவர். அண்ணாமலை தீபம் போல இவர் எப்படிக்கு நல்லா இருக்கும். அன்னதானம் பண்ணவங்க, இந்த கேம்ப் பண்ணவங்க அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டி, இந்த அன்னதானம் பண்ணவங்க, இந்த கேம்ப் பண்ணவங்க, அந்த அண்ணாமலை நினைவால நல்லா இருக்கணும். டிஷர்ட் போட்டுங்க. நமச்சிவாய். இப்போ இல்லை, அப்புறமா போட்டுங்க. ஐயா இது வந்து 9வது முறை நினைக்கிறேன். ஆமாம், 9வது முறை. ரொம்ப சிறப்பாக பண்ணுங்க. ரொம்ப நன்றிங்க சாமி. இது மாதிரி கேள்விப்பட்டோன்னா வந்து கண் கண்ணாடி கொடுத்தாங்க. முகாம் நடக்குது. எல்லாரும் சிறப்பாக செக் பண்ணுறாங்க. சுகர், பிபி. எனக்கு டைம் கிடைச்சா நானும் செக் பண்ணலான்னு வெயிட் பண்ணிக்கிறேன். உணவு நல்லா இருந்தது, சிறப்பாக இருந்தது. எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து உங்களுடைய பணி தொடரணும். நமச்சிவாய். 4 நாள் ஆகும் தாத்தா. என்ன சொல்லு? நான் நீ சாப்பாடு கொடுப்பல அப்போ கூட இப்போ என்கிட்ட தொலைஞ்சிடும். நான் உனக்கு கையெழுத்து போட்டு தரேன். அப்பப்போ இப்போ விட்டுரு. என்ன சாப்பாடு கொடுப்பல அப்போ இது பண்ணு. சரியா? இப்போ பத்திரமா வச்சுக்க பாக்கெட்டில். தொலைஞ்சிடும். அதனால தான் சொல்கிறேன் நான். ஐயா இப்ப கண்ணாடி கொடுக்குறாங்களா? தூர பார்வை கண்ணாடி ஐயா. அது புரிஞ்சிக்கவே மாட்டீங்க. இது தூர பார்வை கண்ணாடி ஐயா. அது அவங்க கொடுத்தா கூட 4 நாள் ஆகும் ஐயா கண்ணாடி கொடுக்கறதுக்கு. சரி, நான் கையெழுத்து போட்டுறேன். ஆமா, அதான் நமக்கு அட்ரஸ். சரி, ஓகே. நான் கையெழுத்து போட்டேன். போயிட்டு வாங்க. அங்கதான் போகணும். அவர்கிட்ட கேட்டுங்க. ஆமா, டாக்டர் பாருங்க. ரொம்ப சந்தோஷம். கண்ணாடி வாங்கிட்டீங்களா? சாமி ரொம்ப நன்றி சாமி. கண்ணு பரவாயில்லையா? கண்ணு தெரியுதா? சரி சாமி. கேன்சர் பேஷண்ட் சாமி. கேன்சர் பேஷண்ட் சாமி. செக்அப் போனப்போ வந்து டாக்டர் கண்ணாடி போடணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பார்த்தப்ப என்ன பண்ணணும் யோசிச்சுட்டு இருந்தோம். இன்னைக்கு ஐயா வந்து இந்த மாதிரி கேம்ப் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப நன்றி சார். ரொம்ப சந்தோஷம். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் சாமி. வித்தியா சாப்பிட்டேன் சாமி. சந்தோஷம். 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 தாத்தா வாங்க, உட்காருங்க, போங்க, உள்ள பாருங்க. நமச்சிவாய். சொல்லுங்க. எங்களை மாரி ஒரு அனாத ஒரு சாது ஒரு ரெடியாக இருக்குது. எங்களை மாரி பெரியமன் சொல்லுவாங்க. இந்த மாரி கோயிலாண்டு நிறைய பேர் இருக்கணும். சந்தோஷமாக மனசு கேட்டு கலங்காதீங்க. ஒன்றும் இல்லை. எதுக்கு அழுகுறீங்க? வாங்க, பையன் மாரி தான். வாங்க உட்காரு. Arunachalam
शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अहं गुहं दीर्घम् अहगुहै शिरय अमर्वितदन् कुल अरुणाचल अखिलं पठितिडुम् अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल इप्पडि तप्पुनये निमित्ताय दिनियारिडुवार अरुणाचल ीमिडुम् अन्नै पेरिदरुळ् तुदिवो इदुवो उनगरुळ् अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल उनये मात्रि ஓடாதுளத்தின்மேலுறுதியாயிருப்பாய் அருணாச்சல உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல என்னை அழித்திப்போர் என்னை தலவாதிடும் இதுவோ ஆண்மை அருணாச்சல இந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல மைமுல கல்வர் அகத்தினி புகும்போது அகத்தினியோ அருணாச்சல ஒருவனம் உன்னை ஒழித்தவர் வருவாரும் சூரே இது அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல ஓவை போலென குன்னருளை தந்தனை ஆளுவதும் கடன் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதென்றார் அருணாச்சல காந்தம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்தனோடிருப்பாய் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சல கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல முற்றமுற்றருத்தனை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளி அருணாச்சல ஊர்வாழ் கண்ணிய
கொடுமைப்படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா நெஞ்சிலும் மஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சலென்றே அருள் அருணாச்சலா கேளாதடிக்கும் கேடு புகழை கேடு செய்யாத அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கையினி தனியும் நீரசம் கொண்டு உவகை வெறி கொள அருள் அருணாச்சலா கொடியை செடியரை கொல்லுரை கட்டி கொண்டெங்கன் வாழ்வே அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா குணத்தோய் குறியாய் என்னை கொள குறையன் செய்தேன் அருணாச்சலா கௌதம தோற்றும் கருணை மாமலையே கடை கணி தாழ்வாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா சகலமும் விரும்பும் கதிரொளி நமன ஜல ஜமல தீரருணாச்சலா சாபாடுன்னை சாந்துணவாயான் சாந்தமாய் போவன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா சித்தம் குளிர கதிரஸ்தம் வைதமுரவரை திர அருணதி அருணாச்சலா शिव अरुणाचल शिव अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला अरुणाचल में अहमे निனைப்பவரகத்தை வேறுபாய் அருணாச்சலா அழகு சுந்தரம் போலகமும் நீயூற்று அபிநமாயிருப்போம் அருணாச்சலா अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला अरुणा